Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பர் மணி UPI ஆப்ல நம்ம எப்படி UPI பின் சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா சூப்பர் மணி UPI ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் மணி UPI ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டு அன்லாக் வந்து நான் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணி அப்படினா உங்களுக்கு லிங்க்ட் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் வச்சிருக்கேன். அதனால ஒரு பேங்க் அக்கவுண்ட் மட்டும் ஷோ ஆகுது. நீங்க வந்து மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருந்தா எந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் UPI பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சேஞ்ச் UPI பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சேஞ்ச் UPI பின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சேஞ்ச் UPI பின்னை கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து இப்படி வந்து ஒரு பாப்பப் வரும். ரிமெம்பர் பின் சொல்லிட்டு இதுல வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் எஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுல இப்போ சேஞ்ச் UPI பின் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து என்டர் 4 டிஜிட் ஓல்ட் UPI பின் சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய பழைய UPI பின் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதனால எஸ் வந்து கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி. அதனால உங்களுடைய பழைய UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பழைய UPI பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணி அப்படினா இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் 4 டிஜிட் நியூ UPI பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து நீங்க என்ன UPI பின் வந்து புதுசா செட் பண்றீங்களோ அந்த UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான UPI பின் வந்து 4 டிஜிட்ல புதுசா வந்து செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு 6 டிஜிட் கேட்டா 6 டிஜிட் என்டர் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் கேட்டா 4 டிஜிட் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பாருங்க மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதே பின் கேக்குறாங்க. அதே பின் திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படினா இப்போ சக்சஸ்ஃபுல்லா UPI பின் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா UPI பின் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். UPI பின் வந்து கரெக்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா பேக் வந்து செக் பேலன்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக் பேலன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க புதுசா செட் பண்ண UPI பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படினா இப்போ சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் காமிச்சது அப்படினா கரெக்ட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.